இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அவர்கள் காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்குறாரு திருச்செந்தூரில் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு நியூஸ். போனாரா? போயிட்டாருங்க, காலையிலே போயிட்டாரு, பூஜைலாம் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஜோசப் விஜய் தானே? ஜோசப் விஜய் பூஜை பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய முதல்வரோட மருமகன் பண்ணார் இல்லையா, சத்ரு சம்ஹார பூஜை. ஆமா, அந்த பூஜையை நம்மளுடைய விஜய் அவர்கள். யாருங்க சத்ருவரா? சத்ருனோட ஃப்ரெண்ட் இருக்காரு கேள்விப்பட்டிருக்கோம். சத்ரு யார் இருக்கான்னு தெரியல. சத்ருன்னு சின்ஹா இருந்தாரு, இறந்துட்டாருல. இறந்துட்டாரு. சத்ரு சம்ஹார பூஜை அவங்களும் தப்பா பண்ணாங்க ஞாபகா? ஆமா, சபரிசன் பண்ணதான் தப்பா. எல்லாரையும் போக சொல்லிட்டு வச்சு அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க, தவறு பண்ணாங்க. இவரு அரசியல் மொத்தமா கொட்டாரு. மொத்தமா கொட்டிட்டாரு. ஏம்பா, ஒரு யாகத்துல எவ்வளவு போடணும்னு தெரியாது. அவரு என்ன நினைச்சிருப்பாரு, அந்த நெருப்பு தான் சத்ரு, மொத்தமா கொட்டி நெருப்பு அணைச்சிட்டானா சத்ரு அழிஞ்சிருவான்னு நினைச்சிட்டு இருப்பாரு போல. இல்லை, எங்க அண்ணன் புசிட்டே வேற கேட்டிருக்காங்க எப்படி தேர்தல் வெற்றி எப்படி இருக்குன்னு. நம்ம முதல்வர் மாதிரி அவரும் ஒரு சிம்பிளை காமிச்சிட்டு போயிருக்காரு, இப்படின்னு காமிச்சிட்டு போயிருக்காரு. நீங்க வேற என்ன மினிஸ்ட்ரி அமைக்கணும்னு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அதை சொன்னதுக்கு தானே ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு, நாங்க சொன்னோமா அது தாவைக்கா வேற லெவலில் போயிட்டு இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலு, ஆனா நாங்க யாருமே அமைச்சர் லிஸ்ட்டை கொடுக்கல. யார் சொன்னா? அவங்க மேல உட்காந்து யாருக்கு எந்த துறைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடடா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன துறை, புஷியானது என்ன துறை, அந்த இட்டுன்னு போற அமைச்சர் இல்லை கிடையாது. அது கிண்டலுக்கு போட்டது. சீரியஸா புஷியானதுக்கு என்ன துறை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய துறை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குண்ணே? கால்நடைத்துறை. என்ன போயிட்டு கூட்டு போயிட்டு வர கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம மற்ற ஆதவர்களுக்கு ஆதவுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை கண்டபடி பேசலாம், கண்டபடி விட்டுறலாம். இவருக்கு எப்படி முதலமைச்சர் துறையா கொடுப்பாங்களா, அல்ல அந்த துறையுமே வேற ஆள் கொடுத்துருவாரா? காவல்துறை முதலமைச்சர் தான் இருக்கும். எப்படி பண்ண போறான்னு தெரியல. எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களுடைய இந்த சம்பவம்? அதாவது ஆன்மீக ரீதியா பக்தி இருக்கு, தப்பு இல்ல. பக்தி ஏங்க, நான் போய் கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா? நான் ஒரு ஒரு கோயிலில் கூப்பிடுறாங்க, நான் பொது அரசியல்வாதி, அப்படி போகிறது வேற. ஆமா, நான் போய் கோயிலில் யாகம் பண்ணேன்னா என்னை என் மதத்துலேருந்து விலைக்கு வச்சிருவாங்க. இல்லை, அவர் பேசும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது நான் சிறுபான்மைக்கு பாதுகாவலர், சிறுபான்மைக்கு மட்டும் தான் பாதுகாவலர் சொன்னாங்க. ஆமாம், நீ போய் யாகத்தில் உட்காந்துருக்காரு. எப்படி முரண்பாடாவே இருக்கு எல்லாத்துலேயுமே. அடிப்போம் கல்ல வெற்றி ஏறணும் வேண்டிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் என்ன நம்பிக்கைன்னா, இவங்களுக்கும் சரி அந்த முருகன் கோயிலுக்கு போனாங்களே இவங்க அந்நியார். ஆமா, இவங்களுக்கு மாரியம்மன் கோயில், கொடைக்கானல் மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில்? ஆமா, கொடைக்கானல் முருகன் கோயில்னு சொன்னாங்க. மாரியம்மன் கோயில், கொடைக்கானல் மாரியம்மன் கோயில். அங்கே இவங்களாம் என்ன நம்பிக்கைன்னா, அந்த இவிஎம் மிஷினையே இவங்கெல்லாம் கடவுள் மாற்றி வச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க கடைசி டைம்ல. இந்த படிக்காத பசங்க பண்ற மாதிரி என்ன, கடைசியில போய் எழுதி வச்சுட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு மரத்துல கட்டிட்டு வந்துடுவாங்க, என்னை காப்பாத்தி விட்டுரு இல்லை ஒன்று